அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெகநாதன் கேடிவி ஸ்கூல் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் உயர்கல்வி அட்மிஷன் மற்றும் வேலைவாய்ப்பு தகவலாம் பார்த்துட்ருக்குறோம். அந்த வரிசையில் இந்த வீடியோவில் சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் தமிழ்நாடு திருவாரூரில் இருக்குது. அங்கே டிப்ளமோ அண்டு பிஇ வொகேஷனல் கோர்ஸுக்கான அட்மிஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, அதாவது அப்ளிகேஷன். அதை பற்றின முழு விளக்கங்கள் இந்த வீடியோவில் பார்ப்போம். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி தகவலெல்லாம் ஷேர் அண்ட் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த ஆல் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை ஆன் பண்ணி வைங்க, அந்த அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ இங்கே நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கிறது அட்மிஷன் QUT UG 2024. இது வித்தவுட் QUT என்னெல்லாம் படிக்கலாம் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பேசி வைப்ப போகிறோம். ஸோ இதில் அந்த மெசேஜஸ் பாருங்களேன், அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் வரும். ஸோ அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். இதுதான் அஃபீஷியல் வெப்சைட்டு. இந்த அனௌன்ஸ்மெண்ட்ஸ் இருக்கு இல்லைங்களா, இதில் பாருங்கள் CUTM கம்யூனிட்டி காலேஜ் அப்படிங்கிற டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. நான் ஜஸ்ட் ஒன்ஸ் அகைன் ஓவராலாக எல்லா நோட்டிஃபிகேஷனையும் ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறேன். ஏன்னா மற்ற நோட்டிஃபிகேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், ஓகேங்களா. இந்த அனௌன்ஸ்மெண்ட்ஸில் பார்த்தோம்னா அந்த டீட்டெயில் சொல்லியிருப்பாங்க. இந்த CUTN கம்யூனிட்டி காலேஜ் டிப்ளமோ அண்ட் பிஇ வொகேஷனல் கோர்சஸ் ஃபார் 2024 இதுக்கு அட்மிஷன் ஓப்பன் ஆகும். டேட் என்றைக்கு போட்டிருந்தாங்கன்னா 26ஆம் தேதி. ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள், ஒரு நெக்ஸ்ட் விண்டோ ஓப்பன் ஆகும். அங்கே நீங்கள் இந்த கோர்ஸ் டீட்டெயில் மற்ற கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் ஒன் பை ஒன்னாக சொல்லலாம். இது வித்தவுட் QUT UG ஆர் PG இந்த மார்க்கு எதுவுமே இல்லாமல் இந்த கோர்சஸ்லாம் படிக்கலாம் அப்படிங்கிறது தான் இதோடைய ஆடட் அட்வான்டேஜ், ஓகேங்களா. சரி, இதில் என்னென்ன கோர்ஸ் இருக்குது, எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத அதில் பார்க்குறோம். இந்த அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் காமனாக தான் இருக்கும். சரி, எந்த வருஷத்துக்கும் இது பொருந்தும். இது தாங்க அப்ளிகேஷன். அதை கிளிக் பண்ண உடனே அப்ளிகேஷன் எப்படி ஓப்பன் அதை செக் பண்ணுங்கள். சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் தமிழ்நாடு போட்டு கம்யூனிட்டி காலேஜ் சொல்லி இதில் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஃபோட்டோ ஓட்டணும் அதில். அப்புறம் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபார் டிப்ளமோ பிஇ வொகேஷனல், இதுதான் ஃபார்மு. இது இந்த வருஷத்துக்குன்னு இருக்குது, ஒவ்வொரு வருஷம் அது மாறும். சரி, என்ன கோர்ஸுக்கு அப்ளை பண்ண போகிறோம் அப்படிங்கிறத இந்த கோர்ஸ் டீட்டெயில் லெஃப்ட்டில் இருக்குது பாருங்கள். எத்தனை கோர்சஸ் இருக்குது. டிப்ளமோ இன் எபிகிராஃபி அண்ட் ஹெரிட்டேஜ் மேனேஜ்மெண்ட், பிஇ வொகேஷனல் டிஜிட்டல் ஜேர்னலிசம், பிகாம் வொகேஷனல், பிஇ வொகேஷனல் டூரிசம் அண்ட் ஹாஸ்பிட்டல், இந்த மாதிரி 4 கோர்சஸ் இருக்குது. அப்புறம் ஒவ்வொரு கோர்ஸும் பீரியட் என்ன, 1 வருஷம் கோர்ஸு, 3 வருஷம், இது 3 வருஷம், இந்த மாதிரி இருக்குது. அந்த ஒவ்வொரு கோர்ஸுக்கும் ஃபீஸ் என்ன, 10,000 ரூபா, அடுத்து 15,000 ரூபா ஒரு செமஸ்டருக்கு. அதில் 3 வருஷத்துக்கு இருக்குது. அப்போ 6 செமஸ்டருக்கு ஒரு செமஸ்டர் 15,000. அதே போல் பிகாம் வொகேஷனல் பார்த்திங்கன்னா 15,000 ஒரு செமஸ்டருக்கு. எவ்வளோ சீட் இருக்குது எடுக்கிறாங்க மினிமம் அப்படின்னு பார்த்தோம்னா, டிப்ளமோ இன் எபிகிராஃபியில் 20 சீட்டு, அந்த மாதிரி அடுத்து 20 சீட்டு, 20 இந்த மாதிரி கோர்ஸ்லாம். ஸோ மேக்ஸிமம் 20லேருந்து 40 சீட்டு வரைக்கும் மினிமம் மேக்ஸிமம் சொல்லியிருக்காங்க. இது ஒரு தகவலுக்காக. ஸோ நம்ம அப்ளை பண்ணுறவங்களும் தெரிஞ்சுக்கணும் எவ்வளோ சீட்டு இருக்குதுன்னு சொல்லி. எலிஜிபிலிட்டி என்ன, தகுதி அப்படி பார்த்தீங்கன்னா, பாஸ் இன் 10th ஆர் இட்ஸ் ஈக்குவலண்ட். இந்த டிப்ளமோ எபிகிராஃபிக்கு 10th பாஸ் பண்ணால் போதுன்னு இருக்காங்க. பிகாம் வொகேஷனலுக்கு பார்த்தோம்னா பாஸ் இன் +2 ஆர் இட்ஸ் ஈக்குவலண்ட் அப்படின்றது. காமர்ஸ் அக்கௌண்ட் சப்ஜெக்ட்ஸ் முக்கியம் எடுத்துருக்கணும். சரி, என்ன மினிமம் எலிஜிபிலிட்டி மார்க்ஸ் அதுவும் பார்த்துக்குங்க. SC/STனா 50%, OBC BC MBCனா 55, OCனா 60 மார்க் எடுத்துருக்கணும். சரி, மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொன்னோம்னா என்ன மொழியெல்லாம் அங்கே கற்றுக் கொடுப்பாங்க, தமிழ் அண்டு இங்கிலீஷ் ரெண்டும் இருக்குது. நீங்கள் அந்த ரைட்டில் இருக்கு இல்லையா, கோர்ஸு செலக்டட், இதை தான் நீங்கள் செலக்ட் பண்ணணும். எந்த கோர்ஸுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இதில் டிக் பண்ணிவிட்டு கீழே போய்ட்டு இந்த நேம் ஆஃப் உங்கள் நேம் எழுதுங்க. அடுத்து ஃபாதர்ஸ் கார்டியன் நேமு, செக்ஸ் அப்படின்னு சொன்னால் மேல் ஃபீமேல், டேட் ஆஃப் பர்த் எழுதுங்க, அண்டு ஏஜு, வயசு என்ன, கேட்டகரின்னு பார்த்தீங்கன்னா ஜெனரலாக, OBC நான் கிரிமி லேயராக, SC அந்த மாதிரி கேட்டகரி, என்ன குவாலிஃபிகேஷன் உங்களது, இந்த டீட்டெயில் கொடுங்க. அதுக்கு அடுத்து அட்ரஸ்ஸு, உங்கள் அட்ரஸ் ஃபுல் டீட்டெயில் கொடுக்கணும் வித் பின்கோடோட. இமெயில் அட்ரஸ்ஸு கண்டிப்பாக இருக்கணும். கான்டாக்ட் நம்பர் வந்து உங்கள் மொபைல் நம்பர் போடுங்க. லேண்ட்லைன் இருந்தால் அதுவும் கொடுங்க. டிக்ளரேஷன் வந்து படித்து பாருங்கள். படித்து பார்த்துட்டு கையெழுத்து போடுங்க கீழே, சிக்னேச்சர். அப்புறம் என்னென்னலாம் அட்டாச் பண்ணணும் அது முக்கியம். 10th and 12th மார்க் ஷீட் அட்டாச் பண்ணணும். அண்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் முக்கியம். ஃபோட்டோ காப்பியோ, ஓட்டர்ஸ் ஐடி, ஆதார் கார்டு, எனி ஆஃப் தி வேலிட் ஃபோட்டோ ஐடி, அது முக்கியம். அப்புறம் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் படித்து பாருங்கள். இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா நம்ம கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நிச்சயம் ரிப்ளை பண்ணலாம். இது வித்தவுட் QUT ஸ்கோர் இல்லாத கோர்ஸ்லாம் என்ன படிக்கலாம் சென்ட்ரல் யூனிவர்சிட்டி அப்படிங்கிறது தான் இந்த முழு விளக்கம் கொடுத்துருக்குறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கேடிவி ஸ்கூல். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணி வைங்க. தேங்க்யூ.